வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பிரியமான, அவருக்கு நெருக்கமான எந்த காரியமா இருந்தாலும் அவரை கேட்டுதான் செய்வார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவரான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், இதுதான் அவர் பேரு. இந்த ஜோதிடரை அரசு சிறப்பு பணி அலுவலராக நியமித்திருக்கிறார். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இதுல பிரச்சனைங்கிறது ஒண்ணும் இல்லை. விஜய் என்பவர் கிறிஸ்டின், எப்படி ஒரு ஜோசியத்தை நம்பலாம், இது பைபிளுக்கு எதிரானதான்னு கேட்டா அது நம்ம பிரச்சனை இல்லை. அவர் கிறிஸ்டினா இருக்கிறாரா, பைபிளை ஃபாலோ பண்றாரா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவருடைய தனிப்பட்ட விஷயம், விடுங்க. அவர் என்னங்க கிறிஸ்டின்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு, ஜோசப் விஜய்னாரு, கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நின்னாரு. ஆனா இப்ப பொட்டு வச்சிருக்கிறாரே, இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடானா அதுவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தருக்கு என்ன மதத்தை பின்பற்றணுங்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் நாத்திகரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், அவருடைய தனிப்பட்ட உரிமை இருந்துட்டு போட்டோம். அவர் ஒரு ஜோசியர் வச்சிருக்காரு, அந்த ஜோசியரை கட்டுதான் எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் சிந்தனைப்படி பகுத்தறிவின் படி இது சரியா தவறான்னு நம்ம ஆலோசிக்கலாம். ஆனா அவரு என்கிட்ட பணம் இருக்கு, என் பணத்தை நான் ஜோசியக்காரன் கொடுப்பேன், ஜோசியக்காரர் தான் என்னைய வாழ்க்கையை தீர்மானிப்பாருன்னு சொல்வதற்கு உரிமை அவருக்கு இருக்கு. தனிப்பட்ட முறையில் அவர் ஜோசியக்கார வச்சுட்டு போறாரு, நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப எங்க சார் பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோதிடருக்கு மக்கள் வரி பணத்துல இருந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவரை வைக்கிறார். அவரை சிறப்பு அதிகாரி, சிறப்பு அலுவல் பணியாளராக முதலமைச்சருக்கு அப்படி ஒரு பதவியை போட்டு அவர் வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு போஸ்ட், இந்த ஜோசிடருக்கு இப்படி ஒரு போஸ்ட நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு அதிகாரி அப்படிங்கிறப்ப, ஒரு அரசு தரப்பு நபருங்கிறப்ப மக்கள் ஒரு அதிகாரியினுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்க உரிமை உண்டு. அந்த அதிகாரி அந்த பணிக்கு உரியவரா என்று கேள்வி கேட்க நமக்கு சட்டப்படிய உரிமை உண்டு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டுக்கு யார் வரணும்? அந்த படிப்பு படித்தவர்கள், அந்த அனுபவம் உடையவர்கள் தானே வர முடியும். திடீர்னு யாரோ ஒருத்தரை போப்பா நீ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு போ, ஐஏஎஸ் ஆஃபீஸர் போ, ஐபிஎஸ் ஆஃபீஸ் போ, சிறப்பு அதிகாரியா போ அப்படின்னு போமா. போலீஸ்க்குன்னு ஒரு மரியாதை உண்டு, உங்களுக்கு சிவில் சர்வீஸ்க்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அதற்கென்ற ஒரு படிப்பு உண்டு, அதற்கென்ற ஒரு தகுதி உண்டு. அந்த படிப்பு அந்த அனுபவம் உடையவங்க தான் அந்தந்த பொறுப்புக்கு வர முடியும். நீங்களும் நானும் திடீர்னு நான் டாக்டர் படிப்பு எனக்கு கொஞ்சம் தெரியும், வாங்க ஏதாவது காய்ச்சல்னா நான் ஊசி போட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அது சட்டப்படி தப்பு இல்லையா? சட்டப்படி சரியா தப்பாது? அப்ப ஒரு அரசினுடைய சிறப்பு பணியாளர், சிறப்பு அதிகாரி, சிறப்பு அலுவலருங்கிற அவ்வளவு பெரிய உயரிய பொறுப்பு, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு, முதலமைச்சருடைய அருகிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவர் பகுத்தறிவாதியாக இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வலியுறுத்துகிறது. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை பரப்புவது ஊடகங்களில் தப்பு. ஊடகமே அறிவியலுக்கு புறம்பான செய்தியை பரப்புவது தப்புனா, அரசு எந்திரமே அறிவியலுக்கு எதிரான, அறிவுக்கு முரணான செய்திகளை எப்படி பரப்பலாம்? ஜோதிடம் என்பது உங்க தனிப்பட்ட நம்பிக்கையா இருக்கலாம், அரசினுடைய நம்பிக்கை அது கிடையாது. இது மதச்சார்பற்ற அரசு சார். இங்க குரான் ஓதி, பாத்தியா ஓதி ஒவ்வொரு கோப்பும் நகர்ந்தா அதுவும் தப்புதான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ப்ரே பண்ணி சர்ச்சில் வச்சுதான் ஒன்று நடத்துவோம்னு சொன்னா அதுவும் தப்புதான், அதுவும் மதச்சார்பற்ற தன்மை கிடையாது. அது மாதிரி பூஜை வச்சு யாகம் பண்ணி அரசு பணத்துல செலவு பண்ணி நாங்க ஒரு பண்ணுவோம்னா அதுவும் தப்புதான். இப்ப இதையெல்லாம் நம்ம தட்டி கேட்காதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கவர்மெண்டே, ஒரு முதலமைச்சரே, ஒரு சிறப்பு பணியாளர், சிறப்பு பணி அலுவலர், சிறப்பு அதிகாரி, அரசினுடைய உயர் அலுவலர் ஒரு முக்கியமான பொறுப்புல ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நபரை வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா விஜய்க்கு பிடிச்ச ஜோசியரா, விஜய்க்கு எல்லாத்தையும் பார்த்த ஜோசியரா, இதுக்கு முன்னாடி பல முதலமைச்சர்கள் பலருக்கு பிடித்த ஜோசியரா. ஏங்க இதெல்லாம் ஒரு பதிலாங்க? என் பையனுக்கு, குட்டி பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியுமா? நீங்களோ நானோ நாளைக்கு ஒரு அரசு பொறுப்புக்கு வந்தா என் வீட்டுல உள்ள குட்டி பையனுக்கு என்ன பிடிக்கும், எங்க வீட்டுல உள்ள எங்க சித்தப்பா பையனுக்கு என்ன பிடிக்கும், இல்ல எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு அரசு செய்ய முடியாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பகுத்தறிவின் அடிப்படையில், அறிவியலின் அடிப்படையில் அரசினுடைய திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் அதிகாரியா இருக்கணும். அவர் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கடவுள் மறுப்பாளரா இருக்கலாம். ஆனா அவருடைய திட்டங்கள் செயல்பாடுகளில் என்ன இருக்கணும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும், அறிவியல் பூர்வமான பார்வை இருக்கணும். அறிவியலுக்கு எதிராக இந்த வதந்தியை பரப்புறது, ஜோதிடத்தை நம்ப வைப்பது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தடை செஞ்சிருக்கு. இதெல்லாம் சயின்டிபிக் எதிரான பார்வை, மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கு.
ஜோதிடம் பார்த்து இன்னும் எத்தனை பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு? செவ்வாதோஷம் உள்ள பொண்ணு, செவ்வாதோஷம் உள்ள பையனை பாருங்க, இந்த ராசி இந்த பரிகாரம் செய்யணும்னு எத்தனை ஏழை பெண்கள், இல்லாத பெண்களுக்கு திருமணமே இந்த ஜோசியக்காரர்கள், இந்த ஜோதிட நம்பிக்கையால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. குறிப்பா பொண்ணுங்க கல்யாண விஷயத்துல இந்த வரன் பார்க்கணும், இதுக்கு நீங்க அந்த கோவில்ல பரிகாரம் பண்ணணும் இப்படின்னு சொல்லி எத்தனை பெண்கள் தான் படிப்பு, வாழ்க்கை, பணத்தை தொலைச்சிட்டு ஜோசியத்தை சொல்லிட்டு நீ எவ்வளவு யாரையோ ஒரு திருமணம் பண்ணி வாழ்க்கை நாசமா போனதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை பார்த்திருக்கோம். பெரியார் பிறந்த மண், பகுத்தறிவாதிகள் நிறைந்த மண், பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிய எம்ஜிஆர் அரசு இருந்த மண், பெரியாருக்காக இந்த அரசை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்ன கலைஞர் பிறந்த மண். பெரியார் இறந்தபோது அரசு மரியாதை செலுத்தணும்னாங்க. அவர் என்ன பெரிய முதலமைச்சரா, அவருக்கு ஏன் செலுத்தணும்னு அதிகாரிகள் கேட்ட போது, இதனால் எனது ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்னு கலைஞர் சொன்னாங்க. இப்படி மாறி மாறி தமிழ்நாட்டில் பெரியாரை புகழ்ந்து கொண்டு இன்னைக்கு கொள்கை தலைவரா பெரியாரை வச்சிருக்கேன்னு விஜய் சொல்லிக்கிட்டே, இதைத்தான் சொல்றேன். நேற்று பெரியார் திடல் போனாரு, இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தை சிறப்பு அதிகாரியாக, அரசினுடைய சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்காருன்னா இது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். இது முதலமைச்சர் இதற்கு ஒரு விளக்கம், வெள்ளை அறிக்கையை அவர் முதல்ல கொடுக்கட்டும். வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடி இதுக்கான விளக்கங்களை தருவார் அவரு. எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையில எல்லா இந்துக்களும் ஜோதிடத்தை நம்புறது இல்ல. இவர் எந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில், எந்த அடிப்படையில் ஜோதிடத்தை நம்புறாரு, எந்த ஜோதிடம் எந்த சயின்டிபிக்கா இருக்கிறாரு, ஜோதிடத்தின் அடிப்படையில்னா தேர்தலே நடத்த வேணாமே சார். ஜோசியக்காரர் சொல்றாரு, விஜய் சார் இந்த தேர்தல் நீங்க ஜெயிப்பீங்க, ஓகே, அப்ப எலெக்ஷன் நடத்தாதீங்க, தேர்தல் ஆணைய செலவு மிச்சம். ஜெயலலிதா அம்மையாருக்கும் இவர் தான் கணிச்சாராம் எப்ப ஜெயிப்பாங்க எப்ப தோத்தாங்கன்னு. அப்போலோல எப்ப அவங்க அட்மிட் ஆனாங்கன்னு கணிச்சாரா? இந்திரா காந்தியை எப்ப சுட்டுக் கொள்வாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு காப்பாத்திருக்கலாம்ல? சுனாமி வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கணிச்சு அதை காப்பாத்திருக்கலாம்ல? ஜோதிடர்கள்லாம் நீங்க கேளுங்களேன், இதெல்லாம் நான் அப்பயே கணிச்சேன், எம்ஜிஆர் அமெரிக்கா போவாருன்னு அப்பயே சொன்னேன், இந்த அம்மா ஜெயிலுக்கு போவாங்கன்னு அப்பயே சொன்னேன். அப்பயே சொன்னீங்க, அதை அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, அந்த கணத்திலே சொல்லியிருக்கலாம்ல. சரி, சிறைக்கு போறதெல்லாம் விடுங்க, அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, இயற்கை மரணத்தை கூட கணிச்சு சொல்ல வேணாம், செயற்கையான மரணம் வருதுல்ல, துப்பாக்கி வச்சு சுடுறாங்கல்ல இந்திரா காந்திய, கணிச்சு சொன்னீங்களா? ராஜீவ் காந்திக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, ராஜீவ் காந்தி கிட்ட சொன்னீங்களா இப்படி மனித வெடிகுண்டு உங்களுக்கு குழப்பன போகுதுன்னு? ஈரான் போற முன்கூட்டியே கணிச்சு சொன்னீங்களா? இப்படி எதையாவது கணிச்சு சொன்னீங்களா நீங்க? ஆனா இவர் சிஎம் ஆவார்னு சொன்னேன், எம்ஜிஆர் சிஎம் ஆவார்னு சொன்னேன், இவர் செத்து போனதுக்கு அப்புறம் இவர் இப்படி செத்துருவாருன்னு சொன்னேன், இப்படித்தான் இந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இந்த ஜோதிடர்கள் பேச்சை கேட்டு இவர்கள் சொல்வதை நாள் குறித்து நட்சத்திரம் பார்த்துதான் இனி நலத்திட்டங்கள் செயல்படும், எந்த கோப்புகளையும் கையெழுத்திடப்படும்னா அப்ப ஏழை எளிய மக்களுடைய தேவையறிந்து அரசு செயல்படுமா? ஜோசியக்காரருடைய குறிப்பறிந்து இந்த அரசு செயல்படுமா? இதுதான் பகுத்தறிவா? இவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போட்டி போட்டு ஓட்டு போட்டது இந்த ஜோசியக்காரரை சிறப்பு அதிகாரியா கொண்டு வர்றதுக்கா? முஸ்லிம்களுடைய வரிப்பணம் இந்த ஜோசியக்காரருக்கு பணம் கொடுக்கறதுக்கா? கிறிஸ்தவர்களுடைய வரிப்பணம் இந்த அவங்க நம்பிக்கைக்கு எதிரான இவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கா? கடவுள் மறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜோதிட மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கையே இருந்தாலும் ஜோதிடத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சிந்தனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவங்களுடைய வரிப்பணத்தில் நடைபெறுகின்ற ஒரு அரசாங்கம் ஒரு ஜோதிடக்காரருக்கு போய், பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடக்காரருக்கு பணம் கொடுத்து நீங்க முக்கிய பொறுப்புல உட்கார வைத்தால் இது என்ன அர்த்தம்? அப்ப நாளைக்கு பள்ளிவாசல மந்திரிச்சு ஓட்டுவாங்கல்ல, அந்த உலாமாக்கள் அந்த மௌலியாக்களை கொண்டு வந்து உட்கார, பேய் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும்ல தலைமைச் செயலகத்துல, மௌலியால கொண்டு வந்து உட்கார வைங்க. இந்த தொட்டால் குணமாகும், இதை நடக்கும்னு சொல்றாங்களே, அந்த பாதிரியார்கள் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இதையும் செய்யுங்க. ஜோதிடம் எப்படி அறிவியலுக்கு முரணானதோ அது மாதிரி தானே எல்லாமே, எல்லா அறிவியலுக்கு முரணானதையும் செய்யுங்க. கேட்டா மத நம்பிக்கைன்னு அவங்க மத நம்பிக்கைக்கு இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன சார் ஆகும் நாடு? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் போது கூட அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் என்ன சொன்னார்னா, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஜோதிடத்தை பாடத்திட்டத்தில் சேர்க்கும் போது அதை எதிர்த்தவர் அன்பழகன். எப்ப? பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுக பாஜகவினுடைய ஜோதிடத்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிறப்ப எதிர்த்தது. அது இப்படி ஜோதிடம் வேற, வானியல் வேற. வானியல் என்பது அறிவியல், நீங்க ஜோதிடம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மக்களை குழப்ப பாக்குறீங்கன்னு சொன்னது அந்த கவர்மெண்ட்டையே கிடுக்குப்பிடி போட்டது. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஜோதிடத்தை ஒரு பாடமாக்கி அதுக்கு யூனிவர்சிட்டிலாம் இது ஒதுக்கி இருக்கிறாங்க ஃபண்டு. ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படியா? ஆனா தமிழ்நாடு அப்படி ஆயிரும் போல இருக்கே. இதுதான் எனக்கு பயமா இருக்கு. பாஜகங்கிறது நேரடியா ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. தாமரையில சின்னத்துல ஓட்டு போட்டுதான் நீங்க பாஜக ஆட்சியை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜோதிடத்தை கொண்டு வந்துட்டாங்க. வெங்கட்ரமன் ஒரு RSS காரரை கல்வி அமைச்சர் ஆக்க போறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிஜேபி லேடி கீர்த்தனாங்கிறவங்க அமைச்சராயிருக்கிறாங்க.
திருப்பரங்குன்றத்துல ஆர்எஸ்எஸ் காரர் ஒருத்தரை ஜெயிச்சிருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குங்கிறது ஆர்எஸ்எஸ் திட்டம். புரியுதுங்களா? பிஜேபி ஆட்சிக்கு வரல, ஆனா அவங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய ஒரே சித்தாந்தம் உடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு பக்கத்துல, முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கிறப்ப அந்த அச்சம் வருகிறது. ஒரு பெரியாரிய மாணவனாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நேசிப்பவனாக, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இது அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த ஜோதிடர் யார், ஜோதிடரை நியமிப்பது, அந்த வரி பணம், இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத முதலமைச்சர் ஒரு பிரஸ் மீட்டை சந்தித்து, ஒரு ஊடகவியலாளரை சந்தித்து, நான் ஏன் இந்த ஜோசியக்காரரை நியமித்தேன், இது சயின்டிபிக்கா சரிதான், அறிவியல் பூர்வமா சரிதான், இது மதச்சார்பற்ற தன்மைதான் என்பதை எடுத்துரைத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும். கொடுத்தா அது ரொம்ப சிறப்பா மக்களுக்கு புரிந்து கொள்ள நல்லா இருக்கும். அதையும் உங்க ஜோசியக்கார்ட்டே கூட கேளுங்க. ஜோசியக்கார பக்கத்துல வச்சே கூட ஒரு பிரஸ் மீட் கொடுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.